கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அறிமுகப்படுத்திய கழக கொடியை பூந்தமல்லி குமணஞ்சாவடியில் கழக நிர்வாகி பூவை கந்தன் ஏற்றி வைத்தார். கொடியேற்ற விழாவில் உற்சாகமாக பங்கேற்ற கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி நிர்வாகிகள் மகிழ்ந்தனர். அதனைத் தொடர்ந்து கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மாவுக்கு ஆதரவாக கோஷங்களை எழுப்பினர். மாண்புமிகு இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாளில் ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னிலே புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் புதிதாக இயக்கத்தினுடைய கொடியை அறிமுகப்படுத்தி வைத்தார். இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் அந்த இயக்கத்தினுடைய கொடியை ஏற்றுவதற்காக கழக தோழர்கள் அனைவரும் கன்னியாகுமரியிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இயக்கத்தினுடைய கொடியை ஏற்றிருக்கின்றோம். அதற்கு இலக்கணமாக இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி நகர கழகத்திலே புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட கொடியை இன்றைக்கு ஏற்றியிருக்கின்றோம். கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் புதிதாக ஒரு இயக்கம் தொடங்கி இந்த இயக்கம் தொடங்கி வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட வேண்டும், நாமும் களம் காண வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் ஆலோசனை வழங்கினார், கட்டளையிட்டார். அதற்கு இலக்கணமாகத்தான் இன்றைக்கு இந்த கொடியை நாங்கள் ஏற்றிருக்கின்றோம். இன்றைக்கு கொடி ஏற்றுகின்ற பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் முழுவதும் நாங்கள் கொடி ஏற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம். இன்றைக்கு இந்த கொடியை ஏற்றுவதிலே மிகவும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இடுகின்ற கட்டளையை அவர் என்ன நினைக்கின்றாரோ, அவர் என்ன செயல்பாடை செய்ய சொல்கிறாரோ அவர்களுக்கு உறுதுணையாக இன்றைக்கு கோடான கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள். வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில் சின்னம்மா அணியின் சார்பாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு 234 தொகுதியிலும் நாங்கள் இன்றைக்கு தயார் நிலையில் இருக்கின்றோம். தமிழகத்திலே அம்மாவினுடைய ஆட்சி அமைய வேண்டும், களம் காண்போம், அம்மாவின் ஆட்சி அமைப்போம் என்று சூளுரை ஏற்றிருக்கின்றார் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள். அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்த இன்றைக்கு கோடான கோடி தொண்டர்கள், அதிமுகவினுடைய தொண்டர்கள் எல்லாம் சின்னம்மா அவர்களுடைய அணியிலே அணி திரளுகிறார்கள். நேற்றைய தினம் கூட போயஸ் கார்டனிலே திரளானவர்கள் வந்து சின்னம்மா அவர்களுக்கு ஆதரவு தந்திருக்கிறார். ஆகையினால் இன்றைய தினம் கொடி ஏற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கொடி ஏற்றிருக்கின்றோம். அது முதலில் குமரியில் தொடங்கி இன்றைக்கு கும்மிடிப்பூண்டி வரை தமிழக அனைத்து எல்லைகளிலும் புதிதாக கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது.